தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது நாம் இருக்கிறோம் இல்லையா, நாம் இந்த சரீரமாகிய வீட்டில் இருக்கிறோம். நமக்கு வீடு எது அப்படின்னா, இந்த சரீரமாகிய உடல் தான் நம்மளுடைய வீடு. இந்த வீட்டில் தேவ சித்தத்தின்படி நாம் இருக்கிறோம். ஆனால் நிரந்தரமாக இருப்போமா அப்படின்னா கிடையாது. ஏன் நிரந்தரமாக இருக்க முடியலை அப்படின்னா, தேவனுடைய சாபம். ஒவ்வொரு மனிதனும் தேவனால் சபிக்கப்பட்ட மனிதர்களே. இந்த தேவனால் சபிக்கப்பட்ட மனிதர்கள் தேவ சாபத்திலிருந்து விடுபட்டால் வெளிய யாரும் தன் சரீரத்தில் நிலைச்சி இருக்க முடியாது. இதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்து தான் வழி. கிறிஸ்து தன்னுடைய வழியை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படி தேவ சாபத்திலிருந்து விடுபட்டு தன் சரீரத்திலேயே எப்படி ஜீவனை காத்து கொள்வது. அப்படி காத்து கொண்டால் மறுரூபமாக்கப்பட்டு தன் சரீரம் மண்ணுக்குள்ளே போகாமல் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியை பெறுவது எப்படி. இது எல்லாம் கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி அனுபவித்து நடைமுறைப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு மதத்தோட கடவுளாக பார்க்கக்கூடிய நிலைமையை இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் செய்து விட்டார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளை போதிக்கவே கிடையாது. அவர்களுடைய வழியில் இவர்களும் நடப்பது இல்லை. அதனால் இவர்களும் தன் சரீரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தகுதியை இவர்கள் பெறவில்லை. இவர்கள் மரணமடைகிறார்கள். இவர்கள் மரணமடைந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் எங்கள் வழியிலே வாங்க நம்மளும் சேர்ந்து சாவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரையும் ஏமாற்றி தன் வலையில் சிக்க வைத்து இவர்களைப் போலவே சாக வைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கிறிஸ்துவின் வெளியில் நடந்தால் மரணம் இல்லை. மரணம் வெற்றி பெறக்கூடிய விஷயம். மரணத்தை ஜெயிப்பது என்பது எப்படி என்று தெள்ளத் தெளிவாக கிறிஸ்து தன் வாழ்நாளில் கூறியுள்ளார்.